So hi guys, welcome. கடந்த 5 எபிசோட்ஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், வீடியோ அப்லோட் பண்ற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் கத்திருப்பீங்க. இப்ப இந்த வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல யூடியூப் ஸ்டூடியோவை நீங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். இந்த வீடியோல இந்த அனலிட்டிக்ஸ் டேபை தவிர மிச்ச எல்லா டேபையும் எப்படி யூஸ் பண்றது எஃபெக்டிவா அப்படிங்கறத சொல்ல போறேன். அண்ட் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த அனலிட்டிக்ஸ் டேப் பற்றி நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறது தான் உங்களோட யூடியூப் சேனலை நீங்க ரன் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டுங்கிறது பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒரே இடத்துல சேர்த்து இருக்கிறது. ஸோ அதனால இதை நீங்க பெருசா கண்டுக்க தேவையில்ல. அதே மாதிரி இந்த சைடு யூடியூப்ல அவங்க ஏதாவது புதுசா பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க வரும். பட் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா அவங்க பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு தான் இங்க டீடைல்ஸே சேரும். ஸோ இந்த டேஷ்போர்டு பெருசா நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல. அடுத்து இருக்கக்கூடிய டேப் கண்டென்ட் டேப். ஸோ கண்டென்ட் டேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் நீங்க போட்ட எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பென்சில் ஐக்கான் இருக்கிறது பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோவோட எல்லா டீடைல்ஸுமே நீங்க அப்லோட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல இருக்கும். நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எடிட்டர், நம்ம அனாலிட்டிக்ஸ் நாளைக்கு பார்ப்போம். எடிட்டர்ல ஒருவேளை நீங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சில இடத்துல சம்டைம்ஸ் சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல தான் ரிமூவ் பண்ணுவீங்க. நான் இதை ரொம்ப டீடைல்டா போல. அடுத்து இந்த இடத்துல கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸ் அந்த வீடியோக்கு போடக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே இங்க படிப்பீங்க. அண்ட் அந்த வீடியோக்கு சப்டைட்டில் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல சப்டைட்டில் ஆட் பண்ணுவீங்க. இது போக அடுத்து இங்க இருக்கக்கூடியது அனலிட்டிக்ஸ் டேப். இதை நாளைக்கு தனியா பார்க்க போறோம். அடுத்து கமெண்ட்ஸ், நீங்க உள்ள அந்த தனித்தனியா நான் காமிச்சேன் பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது அந்த யூடியூப்ல போய் அதை பாக்குறது. அடுத்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க மறுபடியும் அதை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் காட்டுது. அதே மாதிரி நீங்க ஷேர் பண்றதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணும். ப்ரொமோட் பண்றதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் ஒன்னு இருக்கும். அதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு, இதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இதை டெலீட் பண்றதுக்கு இது எல்லா ஆப்ஷனும் இங்க கொடுத்துருப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விசிபிலிட்டி. சோ நீங்க ஒரு வீடியோ பப்ளிக்கா வச்சிருக்கணுமா, பிரைவேட்டா வச்சிருக்கணுமா, இல்ல ஏதாவது ஸ்கெடியூல் பண்ணி வைக்கணுமா, இது எல்லாமே இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நீங்க பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் ஒரு 10-15 வீடியோ ஒரே டைம்ல அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எல்லாத்தையும் பிரைவேட்ல அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல எந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஏதாவது உங்க வீடியோல ஏதாவது காப்பிரைட் கிளைமோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது இந்த இடத்துல காட்டும். எந்த நாளைக்கு அப்லோட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். அடுத்து இந்த ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்க பர்டிகுலர் வீடியோ தேடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வேர்ட்ஸ் இருக்குன்னா அதை தேடுறதுக்கு இது மாதிரி இந்த இடத்துல தேடுறதுக்கு உதவும். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஃபியூச்சர் சொல்றேன், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த இடத்துல இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மொத்த வீடியோஸையும் நீங்க ஒரே நேரத்தில் எடிட் பண்ண முடியும். இல்ல பர்டிகுலரா இந்த 2-3 வீடியோஸ் மட்டும் எடிட் பண்ணா கூட எடிட் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே டைட்டில் ஏதாவது ஆட் பண்ணணும்னா டைட்டில் ஆட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல கடைசியில ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், டாக்ஸ் கடைசியில ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், விசிபிலிட்டி அதாவது பிரைவேட்டா பப்ளிக்கா அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணலாம், ஆடியன்ஸ் யாரு எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் வீடியோக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் என்னோட டெலிகிராம் லிங்க் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணப்ப எல்லா வீடியோவும் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல போய் ஆட் என்னோட டெலிகிராம் லிங்க் எல்லாவோட இதுக்கும் கடைசியில மாட்டினேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த பர்டிகுலர் வீடியோஸ்லாம் ஒரே பிளேலிஸ்ட்ல போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் இங்க ஆப்ஷன் இருக்கு. ஆட் டு பிளேலிஸ்ட்னு கொடுத்து அந்த புது பிளேலிஸ்ட்ல எல்லாருமே சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணும் அப்படின்னாலோ இல்ல எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னாலோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பர்டிகுலரா இந்த இடத்துல லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும். பட் நான் இந்நாள் வரைக்கும் லைவ் போட்டதில்லை. அண்ட் பிகினிங் கிரியேட்டரா நீங்களும் மேக்ஸிமம் கண்டிப்பா லைவ் போட மாட்டீங்கன்னு நம்புறேன். அடுத்து பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது நீங்க ஒரு பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் ஒரு இடத்துல இருக்கிறது தான் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிளேலிஸ்ட் கிட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணோடனே இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்க பிளேலிஸ்ட் நேமை மாத்திக்கலாம். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா யாரு கூடயாவது வேற சேனலோட வீடியோஸ் போடணும்னாலும் போட்டுக்கலாம். அடுத்து பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல
இதை வந்து அஃபிஷியல் சீரீஸா நீங்க இருந்துட்டு ஏதாவது ஒரு சீரீஸ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா அவங்களுக்கு இருந்துட்டு அஃபிஷியல் சீரீஸா வந்து காட்டும். அதே மாதிரி புது வீடியோஸை டாப்ல கொண்டு போறது இது எல்லாத்துக்குமே பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு சிலதுக்கு மட்டும் பண்ணுவேன். அண்ட் இது பிளேலிஸ்ட் செக்ஷன்ல இவ்வளவுதான். நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன்னா ஆட் பண்ணிக்கலாம் பிளேலிஸ்ட்டுக்கு. அடுத்து அனாலிட்டிக்ஸ் நாளைக்கு பார்ப்போம். கமெண்ட் செக்ஷன். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை சம்டைம்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா சில கமெண்ட்ஸ் நல்ல கமெண்டா இருந்தா கூட நம்மளால வராது. வேணா இங்க பாருங்களேன், பாருங்க இது ஒரு நல்ல கமெண்ட் தான், ஆனா இது இருந்துட்டு அப்ரூவ் ஆகல. ஸோ நான் வந்து டிக் பண்ணேன்னா தான் இது வந்து அப்ரூவ் ஆகும். அடுத்து வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு உங்க ஃபில்டரா இருந்துட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணேன்னா நீங்க கொஸ்டினா ஃபீல் பண்ணக்கூடிய எல்லாமே இருந்துட்டு வந்து எனக்கு வந்து சேரும். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி நீங்க பண்ணீங்கன்னா. அடுத்து இன்னும் சில வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸ், சேனல் மெம்பர் ஸ்டேட்டஸ், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இதெல்லாம் இருந்துட்டு காட்டுறது. இந்த இடத்துல இருக்கவங்கல இருந்து வரதை வந்து இது இடத்துல வந்து காட்டும். அவ்வளவுதான் கமெண்ட் செக்ஷனை பத்தி. அடுத்து சப்டைட்டில்ஸ். இந்த இடத்துல நீங்க உங்களோட வீடியோக்கு வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நான் போன வீடியோல சப்டைட்டில் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத வந்து காட்டல. ஸோ நீங்க மேனுவலா இருந்துட்டு நீங்க டைப் பண்ணவும் செய்யலாம். இல்ல நீங்க இருந்துட்டு அதுக்கான ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சிருக்கீங்க, அதாவது வீடியோல என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படிங்கறத மட்டும் வச்சிருக்கீங்க, ஆனா டைமிங் போடல அப்படின்ற பட்சத்துல ஆட்டோ சிங்க் யூஸ் பண்ணலாம். இல்ல டைமிங்கும் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அப்லோட் ஃபைல் வந்து ஸ்ட்ரைட்டா கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்படிதான் நீங்க சப்டைட்டில் வந்து ஆட் பண்ண முடியும். சப்டைட்டில் ஆட் பண்றதுக்குன்னு தனியா சாஃப்ட்வேர் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா இருந்துட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டுக்கலாம். அண்ட் காப்பிரைட் பிரச்சனை உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா அது வந்து இந்த இடத்துல தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க இருந்துட்டு யாருக்காவது காப்பிரைட் கிளைம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு நீங்க வந்து போய் காப்பிரைட் கிளைம்ஸ் வந்து கொடுக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருந்துட்டு எந்த வீடியோவை அந்த வீடியோவோட லிங்க்கு, அதோட ஓனர் பேரு, நம்பரு எல்லாமே கொடுத்து இதுக்கு நான் தான் ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ இருந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால எடுத்துடப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன். இது வந்து மானிட்டைஸ் ஆனா காட்டும். நான் மானிட்டைஸ் ஆகி இதுல வீடியோ போடணும்னா நீங்க வந்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பத்தாதுக்கு என் வீடியோஸை பார்க்கணும். அடுத்து வந்து கஸ்டமைசேஷன் டேபை பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன். ஸோ அது போய் பார்க்கறனா பாருங்க. அண்ட் ஃபைனலி ஆடியோ லைப்ரரி. ஸோ ஆடியோ லைப்ரரியில யாரும் உண்மையை சொல்ல போனா தேட மாட்டாங்க, நானும் தேட மாட்டேன். பட் என்ன பண்ணலான்னு சொல்றேன். யூடியூப்குள்ள போயிட்டு பெஸ்ட் யூடியூப் ஆடியோ லைப்ரரி சாங்ஸ் அப்படின்னு வந்து போடலாம். இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடலாம். அப்படி போட்டிங்கன்னா வரக்கூடிய எல்லாதுமே இருந்துட்டு எந்தெந்த சாங்ஸ் எல்லாம் இருந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோவில் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சாங்ஸ் எல்லாம் இருந்துட்டு வரும். அந்த சாங்ஸை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்து செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனில் நிறைய பேருக்கு உண்மையை சொல்ல போனால் ஜென்ரல் இருந்துட்டு பெருசாக கண்டுக்காதீங்க. சேனல் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல உங்களோட சேனல் இருக்கு, எந்த ஊர்ல உங்க சேனல் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் எந்த கண்ட்ரி. அண்ட் அடுத்து வந்து கீவேர்ட்ஸ். உங்க பர்டிகுலர் சேனல் இப்போ உடி டியூப் அப்படிங்கறத டைப் பண்ணனா என் சேனல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கீவேர்ட்ஸ் போட்டிங்கன்னா அப்போ உடி டியூப் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது என்னோட சேனல் இருந்துட்டு வரும். இதுக்கான கீவேர்ட்ஸ் இது. பட் உங்களோட சேனல் நேம் வந்துட்டு ரொம்ப ஜென்ரலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிறைய டைம் உங்களோட சேனல் வந்து காட்டாது. அடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்ல எப்பவுமே உங்களோட வீடியோ குழந்தைகளுக்கு மேக் பண்ணப்பட்டதா அப்படிங்கறதுல நோ வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகும்போது கம்மியா தான் பணம் வரும். ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதுல நடந்துச்சு, அதனால இந்த ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்த இடத்துல தான் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்க லிங்க் பண்ணணும். நாம இன்னும் மானிட்டைஸ் ஆகல, மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் இருந்துட்டு பண்ணிக்கலாம். அடுத்து ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ். அந்த ஆட்டோமேட்டிக் சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல, அந்த ஆட்டோமேட்டிக் சப்டைட்டில்ஸ்ல ஒரு கெட்ட வார்த்தை என்னமோது வருது அப்படின்ற பட்சத்தில் அது டிடெக்ட் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் அதை காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை நீங்க காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாக்ஸ் இருந்துட்டு டிக்ல இருக்கணும். காட்ட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்கிளிக் பண்ணிடணும். நான் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். பட் உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் காட்ட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து எடுத்து விட்டுலாம். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் டிக் இல்லாம இருக்க மாதிரி பாத்துக்கங்க. ஏன்னா இதை வந்து டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட வியூவர்ஸ்க்கான ஆட் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அந்த ஆடு குறைஞ்சிச்சுன்னா நிறைய இருந்துட்டு காசு வராது. ஸோ அதனால இதை இருந்துட்டு நீங்க டிக் பண்ணாம விட்டுருங்க. அடுத்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. இதை ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பத்தி இங்க பெருசா ஒன்றும் இல்லை. அடுத்து அப்லோட் டிஃபால்ட்ஸ். நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும் போதே டிஃபால்ட்டா இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து இங்க கொடுக்கலாம். டைட்டில் இருந்துட்டு இந்த வேர்டு பர்டிகுலர் வேர்டு இருக்கணும்னா அதை வந்து கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கணும்னா அதை வந்து கொடுக்கலாம். நான் வந்துட்டு என்னோட லிங்க் இருந்துட்டு இப்போ இங்க கொடுத்துட்றேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட லிங்க் இருந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ எந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணாலும் இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். நான் ஒவ்வொரு தடவையும் பேஸ்ட் பண்ண தேவையில்ல. அடுத்து விசிபிலிட்டி, எப்போவுமே ஒரு வீடியோ போட்டால் அது வந்து எந்த விசிபிலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து எல்லா வீடியோலையும் ஒரு பர்டிகுலர் டேக் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் எப்போவுமே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கிரியேட்டிவ் காமன்ஸ் வந்து கொடுக்காதீங்க. கொடுக்கறது தப்பு கிடையாது, பட் நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட சேனல் வந்து என்ன சேனல் அப்படிங்கிறத கொடுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் யூடியூப்க்கு இருந்துட்டு ஈஸியாக புரியும். ஸோ நான் வந்து எஜுகேஷன்றதை நான் கொடுத்துட்டே நினச்சேன், இன்றைக்கி தான் கொடுக்குறேன். அடுத்து லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சர்டிஃபிகேஷனில் வந்துட்டு வீடியோ லாங்குவேஜ் வந்து என்னோட தமிழ், பட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். அடுத்து அலோ ஆல் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. மற்றபடி இங்கே பெருசாக எதுவும் ஒன்றும் இல்லை, சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுக்கப்புறமா சென்ட் ஃபீட்பேக் இது இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூடியூப்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் இவ்வளோதான் இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒவ்வொரு டேப்புமே போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அனலிட்டிக்ஸ் மட்டும் நாளைக்கு வீடியோவில் எப்படி பார்க்கறது, என்னென்ன அட்வான்ஸ்டு மோடில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.